நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. வணக்கம் அன்பர்களே, நான் டாக்டர் சைதை ராஜா பேசுகிறேன். ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ என்ற புதிய சேனலில் இன்று முதல் வீடியோக்கள் வெளியிடுகிறோம். தங்களின் மேலான ஆதரவை எதிர்பார்க்கின்றோம். நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் இதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் போகலாம். இந்த வார ராசி பலனை இப்போது பார்க்கலாமா? 2/2/2025 முதல் 8/2/2025 வரை உள்ள கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் மிதுனத்தில் இருக்கிறார். 8ல் இருக்கலாமா? 8ல் இருக்கக்கூடாது. 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். ராசிநாதன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். குரு பகவான் 7லிருந்து ராசியை பார்க்குறார். 7க்குடைய சுக்கிரன் 5ல் இருக்கார். அப்போ 7-5 பரிவர்த்தனை யோகம். இப்போ மற்ற கிரகங்களும் சிறப்பாக இருப்பதால் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிரகங்களுடைய சஞ்சார நிலை, கோச்சார நிலை சிறப்பாக இருக்கும். 7ல் இருந்து குரு ராசியை பார்க்குறார். ராசியை குரு பார்த்தாலே அதுவே ஒரு 50% ஓகேங்க. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். பேரு புகழ் அந்தஸ்து, உடம்பு முடியாமல் இருந்தாலும் அது உடம்பு சௌகரியப்படக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. பேரு புகழ் கிடைக்கும், நேம் கிடைக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். 7ல் குருவே இருக்கிறார் அப்படின்னும் போது திருமணத்துக்கான ஒரு காலகட்டம். இந்த காதல் வயப்பட்டு இருப்பாங்க இல்லையா, லவ்வர்ஸ், இந்த காதலர்களுக்கு திருமணத்தை கைகூடி வரக்கூடிய ஒரு தருணம் இது. ஏன்னா 5-7 பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால இந்த காதல் திருமணங்கள் சட்டுப்புட்டுன்னு பேசி திருமணத்துக்கான ஒரு காலம் இது. மற்றபடி நண்பர்களால் ஆதாயம், உறவினர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். சினிமா இண்டஸ்ட்ரி, அதாவது தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், பின்னால் இயக்குபவர்கள், அதாவது டெக்னீஷியன்லேருந்து நடிகர் நடிகை வரைக்கும், கேமராமேன், எடிட்டர், ப்ரொடியூசர், இப்படி நிறைய பிரிவுகள் இருக்கு இல்லையா, மேக்கப் மேனு, இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். வேலைவாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்த்து முகத்தில் சந்தோஷ கலை வரக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி இந்த ராகு சேர்ந்துருக்கிறார். சுக்கிரனோட ராகு சேர்ந்ததால் என்ன ஒரு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரன் வரார், நல்லது செய்வார். ராகு 5ல் இருக்கிறதால பிள்ளைகளுடைய உயர்கல்வி, வெளிநாட்டு போய் படிக்கணும்னு பிள்ளைங்க விரும்புகிறாங்க, வெளி மாநிலத்துக்கு போய் படிக்கணும்னு விரும்புகிறாங்க, கண்டிப்பாக போகலாம். பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது. இந்த விருச்சிக ராசிக்கு அர்த்தாசிரம சனி நடைபெறுவதால் சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆனாலும் மகரத்தில் பகை வீட்டில் அமர்ந்திருக்கிறார். குரு பார்வையில் இருப்பதால் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் எந்த ஒரு சிறு முயற்சி எடுத்தாலும் அது தடங்கள் இன்றி சிறப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆனாலும் கூட 10ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது சரியில்லாத சூழல். அப்போது ரொம்ப அநியாயத்துக்கு வேலை பார்க்கணும். லெபோரியஸ் 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். இல்லை சொந்த தொழில் பண்ணால் கூட பார்த்திங்கன்னா காலையில் வெடிகாலம் போனார், காலையில் பொழுது வெடியதுக்கு முன்னே போனார், மணி 10ஆவது இன்னும் வரலங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வேலையில் ரொம்ப பிஸி, தொழிலையும் பிஸி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. ராசியை குரு பார்ப்பது திருமணத்துக்கான ஒரு காலம்.
மற்றபடி 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. இந்த ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் 7ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார், பண வருவாயை பார்க்கிறார். அதாவது 2ஆம் இடம் என்பது குடும்பம் தனம வரவு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஸ்தானத்தை செவ்வாய் பார்த்தா 8இல் மறைந்திருந்து பார்த்தாலும் கூட உங்களுக்கு வரா கடன்கள் வசூலாகும், மறைமுகமான வருமானங்கள் ஒரு சிலருக்கு வரக்கூடிய ஒரு தருணம். மற்றபடி உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கும், சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஏற்கனவே அர்த்தாசிரம சனி கொஞ்சம் எங்கே போனாலும் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மற்றபடி கைகால் வலி, முட்டி வலி, முதுகு வலின்னு சில பிரச்சனைகள் வயசானவங்களுக்கு வரக்கூடிய நிலை. 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. எதிரிகளிடத்தில் உஷாராக இருக்கணும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்துவிடும். மற்றபடி உங்களுக்கு இந்த 10ஆம் இடம் சனி பார்வையில் இருக்கிறதால உங்களுக்கு அர்த்தாசிரம சனி நடந்த போதிலும் ஒரு சிலர் இந்த டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு தசா புத்திகள் சிறப்பாக இப்பொழுது நடக்கும் பட்சத்தில் அந்த டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமைகிறது. மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம். சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல அற்புதமான தருணமாகத்தான் இது அமைகிறது. மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சந்திரன் பாக்கி, அதாவது 9ஆம் இடத்து அதிபதி குரு சந்திர யோகம் பெறுகிறது. அதே நேரத்தில் ஆரம்பத்தில் 5இல் இருக்கார், அப்புறம் 6ஆம் இடம் சஞ்சாரம், 7ஆம் இடம் சஞ்சாரமாக இருக்கிறது. குரு சந்திர யோகம் இருப்பதால் பாக்கியமான ஒரு சூழல். தெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. ஒன்றும் குறை கிடையாது. இது அற்புதமான ஒரு வாரம். இந்த வாரம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லை, உங்களுக்கு சந்திராசிரமம் இல்லை அப்படின்னு சொல்லணும். இந்த வாரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது.